இவங்க என்னைக்குமே திருந்த போறது கிடையாது. இவனுங்க எப்பவுமே இப்படித்தான் இருக்க போறானுங்க. பாகிஸ்தானுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இத ப்ரூவ் பண்ற விதமா தான் திரும்பியும் பாகிஸ்தான் நம்மள அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப நேத்து தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பாகிஸ்தான் நம்ம பஹல்காம்ல பண்ண அட்டாக்கு பதிலடி கொடுக்கிற விதமா டெரரிசம் கேம்பா ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அதெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிசம் கேம்ப அதுல 9 இடங்கள்ல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அட்டாக்க நடத்துறாங்க. இதுக்கு இப்ப பதிலடி நாங்க கொடுப்போம். பதிலடி கொடுக்கிற விதமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பவும் அப்பாவி ஜனங்களை திரும்பவும் ஒரு 13 அப்பாவி ஜனங்களை வந்து பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல எல்ஓசி பார்டர் அது அந்த இடத்துல வந்து திருப்பி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்பதான் 26 அப்பாவி ஜனங்களை கொண்டு குவிச்சாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் 13 பேத்துல அதுல முக்கியமா சொல்லணும்னா 4 குழந்தைங்க அப்பாவி ஜீவங்க அப்பாவி குழந்தைங்க அவங்களையும் கொண்டு குவிச்சிருக்கானுங்க. இவங்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லாதவங்க. இதுல முக்கியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுல என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து மிசைல் ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம். அப்தாலின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைலை ரெடி பண்ணிருக்கோம். நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு என்னமோ பயம் காட்டுற விதமாலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் இந்த அப்பாவி ஜனங்களை தான் கொண்டு குவிச்சிருக்காங்க. 13 அப்பாவி ஜனங்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வெக்கமே இல்லாம இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்லாம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா நாங்களும் இந்தியன் கவர்மெண்டோட பிளேன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேன் வந்து வீழ்த்திட்டோம். சடனா இந்த அட்டாக்க பண்ணாங்க. ஆனா நாங்களும் சும்மா இல்ல. எங்களோட மிலிட்டரி பவர் வந்து ஒரு நல்ல பேஸ் தான் நாங்க வச்சிருக்கோம். நல்ல ஸ்ட்ராங்கான மிலிட்டரி பேஸ் தான் நாங்களும் வச்சிருக்கோம். நாங்க உடனே அதை வந்து 5 பிளேன்களை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இப்ப கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்றதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனல்ல எவ்ரிடே ஒன் டே மிஸ் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த சிந்தூர் ஆபரேஷனை பாகிஸ்தான் உள்ள டெரரிசம் கேம்ப் மேல டெரரிசம் ஹெட் குவார்டர்ஸ் மேல நடத்தினதுக்கு அப்புறம் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை 2 ஆர்மி ஆபீசர்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. ஒருத்தவங்களோட பேர் வந்து கொலோனல் சோஃபியா குரேஷி, இன்னொருத்தவங்களோட பேர் வந்து வமிகா சிங். இந்த 2 பேரை வச்சு தான் இந்த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 2 உமன்ஸா இருக்கட்டும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு 9 இடங்கள்ல 9 டெரரிசம் கேம்ப் ஹெட் குவார்டர் சொல்லப்படக்கூடிய இந்த பாகிஸ்தான் பிளஸ் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் இருக்கும்ல அந்த இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி நைட்டு 1 மணிக்கு ஒரு 25 நிமிஷத்துல இந்த 9 இடங்களையும் தரமட்டமா ஆக்கணும். அந்த 9 இடங்கள் அவங்க எதை சொல்றாங்கன்னா மர்கஸ் சுபானல்லா, மர்கஸ் தைபா, சர்ஜல் தெஹரா, மெஹமூனா ஜோயா, மர்கஸ் அல் ஹதீத், மர்கஸ் அப்பாஸ், சவ்வாய் நல்லா கேம்ப் அண்ட் சையதினா பிலால் கேம்ப். இந்த 9 இடங்கள்ல நாங்க இந்த அட்டாக்க பண்ணோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 80 தீவிரவாதிகள் கண்டிப்பா உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் அபிஷியல் பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இதுல அவங்க இன்னொன்னு மென்ஷன் பண்றாங்க பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத அமைப்பு தான் இப்போ பஹல்காம் அட்டாக்ல 26 அப்பாவி உயிர்களை வந்து எடுத்துட்டாங்க. அப்பாவி ஜனங்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு பதிலடியா தான் நாங்க இதை பண்ணியிருக்கிறோம். இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கோம். நாங்க எந்த ஒரு சிவிலியன்ஸும் அட்டாக் பண்ணல. நாங்க இந்த ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் தான் இந்த டெரரிசத்தோட ஹெட் குவார்டர்ஸ் கேம்ப் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிருக்கோம். நாங்க வந்து துவம்சம் பண்ணியிருக்கோம். இதுல எங்களுக்கு சிவிலியன்ஸ் ஹர்ட் பண்ணணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. இதோட நிப்பாட்டிக்கங்க. இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஏதாச்சும் நீங்க திருப்பி பதிலடி கொடுக்கிற விதமா ஏதாச்சும் திருப்பி அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்க இதை வந்து வாரா மாத்திரக்கு தயங்க மாட்டோம் சொல்லிட்டு ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற டைம்ல அவங்களும் அந்த பாகிஸ்தான் சார்ந்தவங்களும் இந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. மீடியா முன்னாடி கொடுத்திருக்காரு, அவங்க மக்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா ஒரு கம்பி கட்டுற கதையா சொன்னாரு. இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து திடீர்னு இந்த சிவிலியன்ஸ் வந்து தாக்கிட்டாங்க. பல சிவிலியன்ஸ் பாகிஸ்தான் உள்ள சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து முன் வச்சிருக்காரு. ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதுல அவர் எப்படி போர்ட்ரேட் பண்றாருன்னா இப்ப பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துகிட்டு அதுல வந்து இஸ்ரேல் ஆளுங்க வந்து பாலஸ்தீன் உள்ள சாதாரண மக்களை அப்பாவி சிவிலியன்ஸ் வந்து கொண்டு குவிச்சாங்க. அது ஒரு மோசமான செயல் தான், தப்பான செயல் தான். அதை மாதிரி இவங்களும் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க பாகிஸ்தான் வந்து பாலஸ்தீன் மாதிரி, இந்தியன் வந்து இஸ்ரேல் மாதிரி, இவங்க வந்து சிவிலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க நாங்க வந்து எந்த ஒரு சிவிலியன்ஸும் அட்டாக் பண்ணல, எந்த ஒரு சிவிலியன்ஸ் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் திடீர்னு இந்த அட்டாக்க பண்ணிட்டாங்க. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு நைட் 1 மணிக்கு இந்த அட்டாக்க பண்ணிட்டாங்க. ஆனாலும் நாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். ரொம்ப அலர்ட்டா இருந்தோம். எங்களோட பவர் எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 விமானத்த 5 பிளேன வந்து அடிச்சு நொறுக்கிட்டோம். பதிலடி நாங்க குடுத்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட ஒரு கருத்த சொன்னாங்க. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதையும் ஒத்துக்கல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம அனுப்புன விமானம் எல்லாமே பாதுகாப்பா திரும்பி வந்துருச்சு. நம்மளுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லன்னு தான் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ட குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான பாயிண்ட் பொய்யான கருத்தையும் வச்சிருக்காங்க. அதான் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கீழ விழுந்தாலும் மீசைக்கு மண்ணு ஒட்டாத மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த பாகிஸ்தான்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பிளஸ் சிம்பத்தி இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்பதானே உலக நாடுகள் வந்து இவங்கள பாவமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க பாச்சா பலிக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் ஆளுங்க, நாங்க வந்து அப்தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிசைல வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். நாங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டுற ஃபிலிம் காட்டுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பொய்யான கதையும் பொய்யான நியூஸையும் பரப்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பரப்புறது யாருன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல உள்ள அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஹ்பாஸ் ஷரீஃப் தான் இந்த மாதிரி பொய்யான கருத்தையும் நியூஸையும் பரப்பிக்கிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்கிட்ட இருக்கட்டும், இல்ல அவங்க நாட்டு மக்கள் நியூஸ் சேனல், அவங்க நாட்டு மக்கள்கிட்ட இந்த பொய்யான வதந்திகளை நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் மிலிட்டரி ஆளுங்க நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எல்ஓசி பார்டர், அந்த எல்ஓசி பார்டர்ல இருக்கக்கூடிய பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து சாதாரண மக்களை திரும்பி ஒரு 13 பேர் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அட்டாக்க நடத்தியிருக்காங்க. எதுக்கு? இந்த சிந்தூர் அட்டாக்கு பதிலடி நாங்க கொடுக்கிறோம், பதிலடி நாங்க காட்டுவோம் சொல்ற விதமா தான் இந்த அட்டாக்கை இவங்க நடத்தியிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து மிசைலை ரெடி பண்ணிட்டோம், அதை ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் என்னமோ பயமுறுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு, ஆனா இந்த மாதிரி பின்பக்கத்துல இருந்து பின்வாசல்ல இருந்து திருப்பி அட்டாக் என்ன பண்ணியிருக்காங்க. இப்பதான் 26 பேரை வந்து உயிரை எடுத்தாங்க. 26 டூரிஸ்டோட உயிர் எடுத்தாங்க, அப்பாவி ஜனங்களோட உயிர் எடுத்தாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு 13 பேத்துல, அந்த 13 பேத்துலயும் ஒரு 4 சின்ன குழந்தைங்க, சின்ன அப்பாவி ஜீவனுங்க, அவங்களோட உயிரும் போயிருக்குது. இந்த பூச் சொல்லப்படக்கூடிய இடத்துல இந்த அட்டாக்க பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்க நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, பிகாஸ் நம்ம இந்தியால இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. இந்த மீட்டிங்க்கு மற்ற நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க. முக்கியமா ஈரான்ல இருந்து அப்பாஸ் அரக்சின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாக்குள்ள வராரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி. முக்கியமா இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்துவாங்கன்னா, நீங்க வந்து காம்ப்ரமைஸா போயிருங்க, நாளைக்கு ஏதோ வாரெல்லாம் பண்ணிக்காதீங்க, பெரிய சண்டைலாம் போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஈரான் மினிஸ்டர் வருவாரு. எதனால இது இந்த மாதிரி சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அவர் வந்து இன்டைரக்டா, அந்த ஈரான் வந்து இன்டைரக்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த காம்ப்ரமைஸ் பண்ற விதமா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதனாலனா, இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எக்கச்சக்கமான சண்டை நடந்துருக்கு. அந்த சண்டையிலையும் இவங்க தான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, நாட்டாம பண்ணி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க தெரியல, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இவரு வரக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணிரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க நைட்டோட நைட்டா இந்த அட்டாக் பண்ணாங்க. எதனாலனா 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இவங்களுக்கு இன்டைரக்டா ஈரான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட ஈரான் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கணும். இப்போ ஈரான் ஆளுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம், முக்கியமா ஃபாரின் மினிஸ்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணா நம்ம வந்து ஈரான் ஆளுங்களை வந்து ஈரான் நாட்டை வந்து அவமதிக்கிற விதமா ஆயிரும்னு சொல்லிட்டு தான் இவங்க நைட்டோட நைட்டா இந்த அட்டாக் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப டிலே பண்ண நம்ம இவங்க இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு டிலே பண்ண இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. சோ உடனே இந்த அட்டாக் நடத்தி ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்துக்காக தான் நைட்டோட நைட்டா இந்த அப்பாவி மக்களை 13 அப்பாவி மக்களை வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எதனாலனா 26 அப்பாவி ஜனங்களை வந்து கொண்டு குவிச்சானுங்க பஹல்காம்ல அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் நம்ம சிந்தூர் ஆபரேஷன் ஒன்று நடத்தணும். இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இவனுங்க திரும்பவும் 13 அப்பாவி ஜனங்களை, அதுலயும் 4 சின்ன குழந்தைகளை இவனுங்க வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா இந்தியா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். இருந்தாலும் நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோமா இல்ல காம்ப்ரமைஸ் போவோமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம ஆர்மியா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்திய மக்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிளியரா இருக்கிறோம். நம்ம எக்காரணத்தை கொண்டோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எந்த விதத்திலையும் அட்டாக் ஆயிடக்கூடாது, ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அதனாலதான் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்ணல, பிளஸ் சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களா பார்த்து நம்ம அட்டாக் பண்ணல. நம்ம அட்டாக் பண்ண எல்லா இடங்களும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த டெரரிசம் எங்க இருக்குமோ, அந்த டெரரிசம் ஹெட் குவார்டர், டெரரிசம் கேம்ப்ஸ் எங்க இருக்குதோ அந்த மாதிரி இடங்களை பார்த்தா 9 இடங்கள் நம்ம அட்டாக் நடத்தணும். இருந்தாலும் திருப்பியும் அவங்க 13 பேர்த்த கொண்டு குவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலடி நம்ம என்ன கொடுக்க போறோம் சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஆஸ் எ இந்தியனா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா,
நம்ம வந்து என்னைக்குமே போருக்கு சலிச்சது கிடையாது. 1971ல கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. அதுல கூட அவனுங்க மண்ண கவ்விட்டு தான் போனானுங்க. திரும்பவும் ஏதாச்சும் போர்ன்னு தொடங்குச்சுன்னா, அதுலயும் இவனுங்க கண்டிப்பா மண்ண கவ்விட்டு தான் போவானுங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் அழிவு காலம் ஆரம்பிச்சுது தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஐ அம் ப்ரவுட் டூ பி இந்தியன். ஜெய் ஹிந்த். இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். இவனுங்க ஏதாச்சும் அப்டேட் குடுத்தானுங்களா? பாகிஸ்தான் ஆளுங்க ஏதாச்சும் அப்டேட் குடுத்தானுங்களா? இல்ல இந்தியன் கவர்ன்மென்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏதாச்சும் குடுத்தாங்கன்னா, நாளைக்கு வீடியோல இத பத்தி பார்ப்போம். டில் தென் டேக் கேர். பி சேஃப். பை.